தொரடி கதவை தொர. இப்ப நீ கதவை திறக்கலனா நான் உடைச்சிட்டு உள்ள வருவேன். அப்படி உடைச்சிட்டு வந்தன்னா என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். நீயா வந்துரு. வா. எங்களை அசிங்கப்படுத்தணுங்கிறக்காக இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கியா? திரு திருன்னு முழிக்காத, வாயை திறந்து பேசு. வாயை திறந்து பேசு. வாயில என்ன ஒண்ணு இல்லைல்ல, அப்புறம் என்ன பேசு. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு 1000 காரணம்லாம் இல்லை, ஒரே காரணம் தான். தெரியும்ல? எங்க அம்மா உன்னை ராணி மாதிரி தாண்டி வச்சிருக்காங்க. பட்டு புடவை கட்டி விட்டு கையிலையும் காதலையும் நகையை போட்டு விட்டு அப்படித்தானே சுத்த விட்டுருக்கோம். எல்லாத்தையும் நான் ஒண்ணு வச்சுட்டு வரலையே, இல்ல இன்னும் வேணும்னு உன்னை கொண்டு வர சொல்லலையே. கொடுக்கறதுக்கு என்னடி இருக்கு உங்ககிட்ட? ஒரு பண்டிகை நாள் வந்துச்சுன்னா தீபாவளி பொங்கல் கூட உங்க அப்பா ஒன்றும் செய்ய மாட்டேன். ஏன்டி இந்த வீட்டுல உன்னை அதை செய்யாத இதை செய்யாதுன்னு ஏதாவது சொல்லியிருப்போம்? உன்னை ஃப்ரீயா தானே விட்டுருக்கோம். நினைச்ச ட்ரெஸ்ஸ போட்டுக்கிற, நினைச்ச நேரத்துக்கு திங்கிற, நினைச்ச நேரத்துக்கு படுத்து உருள்ற. இவ்வளவும் பண்ணியும் உங்க அப்பா தீபாவளி பொங்கலுக்கு எதுவுமே செய்ய மாட்டான். அவன் அப்ப அப்படி சேர்த்து வச்சு எவ்வளவுக்கு கொடுக்க போறானா உங்க அப்ப? உங்க அப்பனுக்கு என்ன இன்னொரு பொண்டாட்டி பிள்ளைங்களா இருக்கு? இல்ல அந்த பிள்ளைங்க கல்யாண காட்சி பண்ணணும்னு எதனால இருக்கா? இல்ல இங்க பாரு, உங்களுக்கு சொத்துல பிரச்சனை இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட நான் எதுவுமே எதிர்பார்க்காம உங்க பொண்ணை மட்டும் கொடுங்கன்னு உன்னை கட்டிட்டு வந்தேன். இந்த பிரச்சனை எப்ப உங்களுக்கு தீர்றது? உங்க சொத்து எப்ப உங்க கைக்கு வரப்போகுது? இப்ப வருத்தப்படுறேன். 1000 பிரச்சனை இருந்தாலும் நீங்க செய்யறத செஞ்சாதான் கல்யாணம் பண்ணுவேன் நான் ஒத்த கால நின்றுக்கணும். என் பையன் ஆசைப்பட்டான்னு ஒரே காரணத்துக்காக எல்லாத்துக்கும் தலையாட்டு நின்னேன் பாரு. அதான் நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். இவ்வளவு சொல்றிய ஏதாவது பேசுறாளா? அழுகாச்சி மகன் இப்ப சொல்லு. நான் அப்பவே சொன்னேனே, நீதான் வெள்ளத்தோலை மட்டும் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டன. என்கிட்ட சொல்லி நான் என்ன பண்ணணும்? அதெல்லாம் விடு. அவங்க அப்பங்கிற மரியாதை செய்வானா செய்ய மாட்டானா கேட்டு சொல்றான். கேக்குறாங்களே பதில் சொல்லுடி. கேக்குறாங்களே பதில் சொல்லு. பதில் சொல்லு. சரிம்மா, நீ விடு, நான் பாத்துக்கிறேன். ஏய் போடி. அதே நினைப்புலதான் இருப்பியாடா? என்னடா நீலா? என் மாமியாக்காரி எந்த நேரத்தை முகூர்த்தா குறிச்சாலும் அதே நினைப்புல வந்து பிறந்திருக்குது. என் குடும்ப கௌரவத்தை வாங்குறதுக்கே நானும் பெத்து தொலைச்சிருக்கேன் பாரு. உனக்கு கொஞ்சம் கூட சொரணே இல்லையாடா? இவ்வளவு பேசி நீ பாட்டு உள்ளுக்கு போற? புருஷங்கார எவ்வளவு அடிச்சாலும் உதைச்சாலும் ராத்திரிக்கு இங்க தானே வரானேன்ட்டு அவளு நாளைக்கு உன்னை எப்படா மதிப்பா? அவளுக்கு எப்ப உன் மேல பயம் வரும்? நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது தெருவை தேடிதான் போவோமா? அது மாதிரிதான் நீ தெரியுது. இன்னொரு முறை எது தப்பாச்சு பெத்த பிள்ளைங்க கூட பார்க்க மாட்டேன்டா, வெட்டி போட்டு. எல்லாம் ஒன்னாலதான் ஒன்னாலதான்.
ஏமா ஏய் உன்னதாமா ஏமா உன்னதான் நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் வீட்ல இருந்து வெளியே வராம உள்ளேயே இருக்க எப்ப பார்த்தாலும் உன் மாமியாரும் உன் புருஷனும் கத்துற சத்தம் தான் வெளியில கேட்டுட்டே இருக்கு ஏமா உன் கண்ணுல என்னமா காயமா இருக்கு அவ ஏதாவது அடிச்சானா அவ கிறுக்கு பையன் செஞ்சாலும் செய்வான் நான் வேணா என் புருஷன் கிட்ட சொல்லட்டுமா அவர் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு ஏய் ஸ்து அங்க என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க உள்ள வாடி மா என்ன கறி எடுத்துட்டு வர? மா உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், காதுல கேக்குதா இல்லையா? ஏன்டா கத்துற? போய் உன் பொண்டாட்டிட்ட கத்து. என்கிட்ட கத்த வேலை வச்சுக்காத. போடா. இப்ப ஏன் காலையில இவ்வளவு சூடா இருக்க? என்ன கேட்டேன்னு இப்படி எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? பேசாம போயிரு. காலையில வந்து என்கிட்ட வாங்கி கட்டிட்டு இருக்காத. ஏற்கனவே வெறி பிடிச்சிட்டாலே இல்ல உனக்கு கறி ஒண்ணுதான் கேடா? போடா. என்ன கறி எடுத்துட்டு வரட்டும்? அத்தட்ட கேளுங்க. அவன்கிட்ட கேட்டேன், எதுவும் வேணான்ட்டான். நம்ம 2 பேர் தான் சாப்பிடணும். சொல்லு. எனக்கு வேணாங்க. ஏன்? எனக்கு சமைக்க தெரியாது. தெரியாதா? சரி, நீ சமைக்க வேணாம், வா வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம். ரெடியா? இங்க வேலை இருக்கு. அதான் சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன வேலை? கிளம்பு. இந்த மாதிரி ஹோட்டலுக்குலாம் வந்திருக்கியா? லாஸ்ட் எப்போ வந்த? இல்லங்க, வந்ததில்ல. ஓ, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? டேய், உனக்கெல்லாம் பொண்டாட்டி இல்லையா? அடுத்த பொண்டாட்டி தான் பாப்பியா? ஏன் பொண்டாட்டி எதுக்கடா முறைச்சு பார்த்தேன்? யோ, நான் ஏன் உன் பொண்டாட்டி முறைச்சு பாக்குறேன்? பார்க்க என் ஊருக்கார புள்ள மாதிரி இருந்துச்சியா? என்ன பாரு, நான் மாலை போட்டிருக்கேன். இவனெல்லாம் கட்டிட்டு நீ எப்படிதான் வாழ்றியாம்மா? உன்னெல்லாம் வெளியில கூட்டு போகணும்னு நினைச்சேன் பாத்தியா? என்ன சொல்லணும், அந்த மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் போனது இல்லைங்கிற நீ. கெட்ட கேட்டுக்கு உன்னெல்லாம் யாரு அந்த மாதிரி ஹோட்டல் கூட்டு போவா? ஒரு பொண்டாட்டியா 4 பேருக்கு முன்னாடி உன்னை மரியாதையா நடத்தணும் நான் நினைச்சா, நீ நான் இருக்கும் போதே வேற ஒருத்தனை பாக்குறேன். அப்படி என்னடி குறை வச்சேன்? எல்லா விதத்திலையும் பார்த்து பார்த்து தானே பண்றேன். இனிமே உன்னை எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேன். வீட்டுக்குள்ளே கிடந்து சாவு. எனக்கு அப்பவே தெரியும்டா, புருஷன் பொண்டாட்டி ஜோடியா போனீங்கன்னாவே சண்டை போட்டுதான் வீட்டுக்கு வருவீங்கன்னு. இது என்ன புதுசா? இன்னைக்கு நேத்தா நடக்குது?
ஏண்டி நிலா என்ன ஜென்மம்? நேத்து நான் அவ்வளவு பேசியும் அவன் உன்னை போட்டு அடிச்சோம், அதெல்லாம் பொறுத்துட்டு இங்கே இருக்க. ஏதோ முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்க போல. நேத்து நடந்ததுக்கு இந்நேரம் உன் அப்பா வீட்டுக்கு ஓடி போயிருப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இங்கே இருக்க. பார்க்கலாம் எவ்வளவு நாளைக்குன்னு. வாயா, வரமாட்டேன்னு நினைச்சேன். அதான் நீ எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டே, அப்புறம் எதுக்கு வந்திருக்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அதானே, உனக்கு எப்படி புரியும்? எங்களுக்கே இங்க ஒன்னும் புரியல. பொங்கல் போச்சுல்ல, ஒத்த மருமகனை வச்சிருக்க, அவனுக்கு பொங்கலுக்கு ஒரு சீர் செய்யணும்னு கூட உனக்கு தெரியாதா? பொண்டாட்டி இல்லாம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க தெரியுது, மருமகனுக்கு சீர் பண்ண தெரியாதா? இல்ல என்னையா மனுஷன்? என்னடி அப்பன் பாசமா? உள்ளார அவளை வேலை கிடக்குதுல, போய் வேலையை பாருடி. உங்க அப்பா உன்னை பாக்குறதுக்கு வெறுங்கையோட தான் வந்திருக்கான், திங்கறது கூட ஒண்ணு வாங்கிட்டு வரல. போடி உள்ள. ஆமா, நான் கேக்குறேன், உன் புள்ளைய கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் முறை இங்க வர்ற, பெத்த புள்ளைய பார்க்க வரமேன்னு ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு கூட வாங்கிட்டு வர தெரியாதா உனக்கு? பெத்த அப்பன் தானே நீ? பசுக்காவது காசு கொடுத்துட்டு வந்தியா, இல்ல ஓசில ஒளிஞ்சிட்டு வந்தியா? அது ஒண்ணு இல்ல சம்பந்தி. அண்ணா அண்ணா, யாருப்பா? என்ன சொல்லு. இல்ல வண்டி ரோட்ல நிக்குது, வரப்போற வண்டி கிடைஞ்சலா இருக்கு. வண்டி எங்க நிறுத்திட்டோம்? இருப்பா, ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வந்து. சரிண்ணா. யார் அவன்? என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல சம்பந்தி, கார்ல வந்தேன், அவன் வழியில் நிறுத்தியிருப்பான் போல இருக்கு. அது போற வர வண்டிக்கெல்லாம் இடைஞ்சலா இருக்கு, அதான் பேசிட்டு இருந்தேன். கார்லயே வந்தீங்க? ஆமா. சரி உட்காருங்க, வாங்க. பரவாயில்ல உட்காருங்க, இவ்வளவு நேரம் நின்னுட்டே இருக்கீங்க. அம்மாடி, உங்க அப்பா குடிக்க தண்ணி கொண்டு வாம்மா. நல்லா இருக்கியாம்மா? சாப்பிட்டியா? உடம்பு நல்லா இருக்காம்மா? சரி, நீ உள்ள போ, வேலை பாரு. அதான் அப்பாவே சொல்றாருலம்மா, உள்ளாரப்போ. பெரியவங்க நாங்க 1000 பேசிட்டு இருப்போம், உங்க அப்பாவுக்கு பிடிச்ச சமைச்சு வை, சாப்பிட்டு போட்டோம். இல்ல சமைக்க, நான் கிளம்பிடுவேன் இப்போ. இவ்வளவு தூரம் வந்துட்டு புள்ள வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போனா எப்படி? சாப்பிட்டு போங்க, போமா. என்ன விசேஷம்? கார்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஓ, செட்டில்மெண்ட் பணம் வரணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த பணம் வந்துருச்சா? அதான் கார் வாங்கிட்டீங்க போல. நீங்க பணம் வந்தோடனே கார் வாங்கின தெரிஞ்சா என் பையன் அவ்வளவு சந்தோஷப்படுவான். என்ன, என் பையனை நீங்க கூட்டிட்டு போயிருந்தா அவனுக்கு பிடிச்ச மாதிரி புது மாடலா எதுவும் வாங்கியிருப்பான். நீங்க மட்டும் போனதுனால உங்களை பார்த்தோன்னே பழைய ஆளுன்னு தெரிஞ்சு இது பழைய மாடல் காமிச்சிருப்பாங்க. அதுல ஏதோ பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதையே நான் குறை சொல்லிக்கிட்டேன், பார்த்துக்கலாம் விடுங்க. சம்பந்தி, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. இருங்க சம்பந்தி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. இப்போதைக்கு இதை வச்சுக்குங்க, பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா செய்றேன்னு தானே சொல்றீங்க. அதெல்லாம் நான் என் பையன்கிட்ட சொல்லிக்கிறேன், அவன் புரிஞ்சுக்குவான். நீங்க டிரைவர் தம்பிகிட்ட சொல்லி காரை கூட நம்ம வாசல்ல நிக்க சொல்லுங்க, அப்படியே சாவி எடுத்துட்டு வர சொல்லுங்களேன். சரிங்க, நான் சொல்றேன். டிரைவர் தம்பி, டிரைவர் தம்பி. கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா, அந்த கார் சாவி எடுத்துட்டு வா. என்ன யோசிக்கிற? எடுத்துட்டு வா. என்ன சம்பந்தி, நல்ல ஆளா வேலைக்கு வைக்க மாட்டீங்க? அவனை பார்த்தாவே திருட்டு பயலாட்டம் இருக்குது, ஆளை பார்த்தா ஐ சொல்லி ஓட்டுறவனாட்டம் இருக்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க. அவனை சாவி எடுத்துட்டு வர சொல்லுங்க, நல்ல நேரம் போறதுக்குள்ள சாமி போட்டோ எடுத்து வைக்கணும்ல. சம்பந்தி, அது நம்ம கார் இல்ல, எங்க ஊர் பையன் இங்க சவாரி வந்திருப்பான் போல் இருக்கு. நான் வந்துகிட்டு இருந்தேன், வழியில என்ன பார்த்தான், என்னன்னு கேட்டான்.
இந்த மாதிரின்னு சொன்னேன். சரி வாங்க 2 பேரும் அக்காவை பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு போயிடலாம்னு சொன்னான். அதான் அவங்க கூடயே வந்துட்டேன். நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. யோ எழுந்திரியா வாங்க. நீலாம் ஒரு ஆளுன்னு உட்கார வச்சு பேசுறேன் பாரு, என்ன செருப்ப கழட்டி அடிக்கணும். அதானே உனக்குலாம் பஸ் கூட காசு இல்ல, நீ கார் வாங்கிட்டு வந்திருப்பேன் நான் நினைச்சேன். பாத்தியா என்ன எதை கொண்டு அடிக்கிறதுனே தெரியல. போயா வெளியில. ஏண்டி அன்னைக்கு நீ அசிங்கப்படுத்தின, இன்னைக்கு உங்க அப்பங்காரன், நாளைக்கு நம்ம அங்காளி பங்காளியா? அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொன்னா அசிங்கப்படுத்துறீங்க? என்ன குடும்பம் நீங்களா? ச்சே. டே புரோக்கர் புறம்போக்கு, என் கண்ணுல சிக்கன குத்தி கொலை பண்ணிடுறா. நல்ல குடும்பம் எல்லாம் செய்வாங்கன்னு ஒண்ணு இல்லாத ஒருத்தி கொண்டாந்து என் தலையில கட்டிட்டு, உனக்கு இருக்குதுடா, என் கையில மாட்டின அன்னைக்குதான் உனக்கு கடைசி நாள். நாங்க இருக்க குடும்ப அந்தஸ்துக்கும் வசதிக்கும் இப்படி சேரியில இருக்கிற கொண்டாந்து என் தலையில கட்டிட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டேல. ஒண்ணு இல்லாத வெட்டி பையன் கொஞ்ச நேரத்துல ஆசையை காட்டி என்னை அசிங்கப்படுத்திட்டானே.